17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய முதல் பகுதி என்ன சொல்லுது பாருங்க. போதும் என்ன சொல்லப்படுது? ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். தேவன் இங்கு யாருடைய கையிலே ராஜ்யபாரத்தை திடப்படுத்துகிறார்? யோசபாத்தினுடைய கைகளிலே தேவன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்துகிறார். 2 நாளாகமம் 17:5வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். சொல்லுங்க, யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை திடப்படுத்தினால் மாத்திரமே எல்லாமே திடப்படும். ஆமென். எல்லாமே திடப்படும். அப்ப தேவன் திடப்படுத்த வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை தேவன் நிலைநிறுத்த வேண்டும். ஆனால் கர்த்தர் யோசபாத்துடைய வாழ்க்கையிலே தேவன் அவைகளை செய்தார். தேவன் செய்வதனுடைய காரணம் என்ன பாருங்க. வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். ஆமென். 2வது அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. அவன் பாகால்களை தேடாமல் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் நடந்து கொண்டான். ஆமென். கர்த்தர் யோசபாத்துடைய ராஜ்யத்தை திடப்படுத்துவதனுடைய நோக்கம், தேவன் அவனை திடப்படுத்தி நடத்துவதனுடைய நோக்கம் என்ன? அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்கள் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப காரியம், சபையினுடைய காரியம், இதெல்லாம் தேவன் எப்பொழுது திடப்படுத்தி நடத்துவார்? அவர் நடத்துவதற்கு அவர் விருப்பமாக இருக்கிறார் என்றால், முதலாவது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். ஆமென். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 28:20 சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அவர் இருக்கிறேன்னு சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆனால் அவர் நம்ம கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார். அன்பானவர்களே, நிறைய பேர் சொல்லுகிற காரியம், தேவன் வாக்கு கொடுத்து விட்டார், அவர் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நம்ம கூட இருப்பார் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். கண்டிப்பா அவர் வாக்குத்தத்தத்தின்படி நம்மோடு கூட இருப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்ன சொல்லின்படி அவர் சரியாய் செய்யக்கூடிய, வாயினால சொன்ன செய்கையினால நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருப்பதனுடைய முதன்மையான காரியம் என்ன பாருங்க. அவன் என்ன செய்யவில்லை? பாகால்களை தேடவில்லை. அவன் யாரை தேடினான்? முற்பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் முற்பிதாக்களின் தேவனை அவன் தேடினான். அவன் தாவீது நடந்த வழியிலே அவன் நடந்தான். இங்க நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்ற பெயரிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணுவோமானால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளாமல், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய வழிகளில் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு காண்பித்து கொடுத்த வழி அல்லது அவர் நமக்கு நியமித்து கொடுத்த பாதைகளிலே நாம் நடக்க பழகுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். செங்கடலுக்கு முன்பாக போக வேண்டிய ஒரு நிலை, அந்த பக்கம் போன செங்கடல். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நீ இந்த பக்கம் திருப்பாத, செங்கடலுக்கு நேராக நீ என்ன செய்? கொண்டு போ அப்படின்னு சொல்றார். ஏன் கொண்டு போ அப்படின்னு சொல்லுகிறான் என்றால், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அதை குறித்து நாம் கூட கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம், வேகமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம்
13ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசித்து கேட்கலாம். ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். நல்ல கவனமா கேளுங்க. தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த யுத்தத்தை கண்டா இவங்க மனமடிவடைந்துருவாங்க. அப்ப பாருங்க, தேவன் எப்படி எந்த அளவுக்கு அங்க 6 லட்சம் மக்களுடைய புருஷர்கள் இருக்கிறாங்க. 6 லட்சம் மக்களுடைய புருஷர்களுடைய அந்த பல்ஸை தேவன் எப்படி பிடிக்கிறார் பாருங்க. ஆமா, அந்த பல்ஸை பிடிக்கிறாரு. இவங்க யுத்தத்தை சந்திச்சாங்கன்னா கண்டிப்பா மனமடிவடைஞ்சிருவாங்க. அப்ப இவங்களை என்ன பண்ணணும்னு சொன்னா, இவங்களுக்கு டைரக்ஷன் என்ன செய்யணும்? திருப்பணும். எப்படி திருப்புறாரு பாருங்க. 18வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? சிவந்த சமுத்திரத்தின் சுற்றி போக பண்ணினார். ஆமே, அவங்களை என்ன பண்றாரா? சுற்றி போக பண்ணுறார். அர்த்தம் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு பெலிஸ்தரின் தேசத்தின் வழியா போனா அது உங்களுக்கு பக்கமா இருந்தாலும் நீங்க இந்த வழியா என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். அப்படி போனா எகிப்தியர்கள் வருவார்கள். எகிப்தியர்கள் வரும்பொழுது இஸ்ரவேலர்கள் யுத்தத்தை கண்டா மனமுடிவடைஞ்சிருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னால யுத்தத்தை செஞ்சது கிடையாது. அவங்க அடிமைகளாக வேலை பார்த்தவர்கள். அப்ப எகிப்தியனுடைய படைபலம் என்ன, குதிரைப்படம் என்ன, யானைப்படை என்ன, ரதத்தினுடைய படை என்ன, அவங்களுடைய ஆயுதங்கள் என்ன, அவங்க எப்படி வலிமை உள்ளவர்கள் என்பது இங்க இஸ்ரவேலர்களுக்கு நன்றாக தெரியும். ஆமென். அப்ப இதை கண்டா இவங்க மனமடிவு அடைந்துருவாங்கன்னு சொல்லி, அது அருகாமையில் இருந்தாலும் அது சமீபமாக இருந்தாலும் தேவன் சொல்கிறார், இந்த வழியில நீங்க என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். நீங்க எந்த வழியில போங்கன்னா செங்கடலுக்கு நேராக போங்கன்னு சொல்லி தேவன் டைரக்ஷனை திருப்பி விடுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. அப்ப தேவன் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், சில நேரங்கள் இது நமக்கு சமீபமாக இருக்கலாம். ஆகால வழிபட்டு போகிறது, இல்ல காரியங்களை வழிபட்டு போறது உலகத்தோடு ஒத்து போகலாம். உலகத்தான இந்த மாதிரி காரியங்களை செய்வோமானா அங்க என்ன உண்டாகும்? சொந்தக்காரங்க நம்ம கூட இருப்பாங்க, நண்பர்கள் நம்ம கூட இருப்பாங்க, எல்லாம் நமக்கு அனுகூலமான காரியமாக இருக்கும். எந்த பகையும் வேண்டாம், எந்த சண்டை சச்சரவுகள் வேண்டாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன இழந்து போய் விடுவீர்கள். ஆமென். தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? இஸ்ரவேலர்கள் மனமடிவடைந்து மறுபடியும் எகிப்துக்கு போவதை தேவன் என்ன செய்யல? விரும்பல. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஒரு நாளும் இழக்க நான் விரும்பவில்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஒரு நாளும் நான் இழந்து போக மாட்டேன். அவர்கள் என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், இது ஆபிரகாமுடைய வித்துக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் அவர்கள் என்ன செய்கிறார்? டைரக்ஷனை திருப்பி விடுகிறார், வழிகளை திருப்பி விடுகிறார். அப்ப இந்த வழியில போகாதீங்க, இந்த வழியில என்ன செய்யுங்க? போங்க. அப்ப அந்த வழியில போனாலும் அது கடினமானதா இருக்குமா? அது மனுஷனுடைய பார்வையிலே அது கடினமானதுதான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்க இந்த வழியில போனா நீங்கள் மனமடிவு அடைந்து விட மாட்டீர்கள். ஆமென். அப்ப தேவன் நமக்கு சில நேரங்கள்ல அந்த பாதை நமக்கு வேண்டாம்ப்பா, அந்த வழி நமக்கு வேண்டாம், நீங்க அந்த பாதையில போகாதீங்க, நான் உங்களுக்கு காண்பிக்கிற பாதையில போங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை அது சுத்தி போற மாதிரி இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு நலமாக முடியும். நீங்கள் என்னையும் இழந்து போக மாட்டீர்கள், நான் உங்களையும் இழந்து போக மாட்டேன். நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான தேசத்துக்கு நீங்கள் கொண்டு அதை போய் சுதந்திரித்தீர்கள் என்று சொல்லி தேவன் வழிகளை என்ன செய்கிறார்? மாற்றி விடுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஒரு ஹியூமனா யோசிக்கும் பொழுது, ஒரு மனிதனா யோசிக்கும் பொழுது பொதுவா நம்ம என்ன யோசிப்போம்? பொதுவா ஒரு பைக்கில் போனாலே நம்ம யோசிக்கிறது, இது 1 கிலோமீட்டர் சுத்தி போகுது, இல்ல 2 கிலோமீட்டர் சுத்தி போகுது. ஒரு பஸ் ஒரு ரூட் ஒரு ஏரியாவை சுத்தி வருதுன்னு சொன்னா நமக்கு அந்த பஸ் வேண்டாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். நமக்கு இந்த பஸ் தான் வேணும்னு சொல்லுவோம். ஆனா தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? தேவன் நமக்கு எந்த பாதைகளை காமிக்கிறாரோ, தேவன் நமக்கு எந்த வழிகளை காண்பிக்கிறாரோ, அது ஒருவேளை சுத்தி போற வழியா இருக்கலாம், நமக்கு முன்பாக அது ஒரு கடினமான நிலைமையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒன்று நாம் அறிந்து கொள்ளணும், தேவன் காண்பிக்கிற பாதையில் போவோமானால் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு லெகுவாக்கி தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இங்க பாருங்க, 14ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனம் 2வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகாசேவோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத்து பள்ளத்தாக்கின் முன்னடி
வழியிலே பாளையம் இறங்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? ரைட்லயும் போகாத, லெஃப்ட்லயும் போகாத, அங்க போனாலும் கஷ்டம், இங்க போனாலும் கஷ்டம், இந்த வழியில போங்க என்று சொல்லி தேவன் டைரக்ஷன் மாத்தி கொடுத்து செங்கடலுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வேளைக்கு நம்ம மனுஷியத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். மகால வெளிப்படக்கூடாது, இந்த உலகத்தோடு கூட ஒத்து போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம மனசுக்கு கஷ்டமா இருக்கலாம். இந்த உலக மக்கள் நம்மளை எல்லாரும் வெறுக்கலாம். அன்பானவர்கள், இது கடினமான காரியம், இது கடினமான உபதேசம், இது கடினமான பாதை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு தேவன் வகுத்து கொடுத்த பாதையில, டைரக்ஷன் பண்ணின அந்த பாதையில போவோமானால் கர்த்தர் நம் கூடவே இருந்து நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமே, கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமே. அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாதத்துல தேவன் நம்மளை நடத்துகிற பாதையின் ஆண்டவரே, நான் எந்த பாதையில போகணும்? சில நேரங்களில் இது ஷார்ட்டா இருக்கு, நான் இந்த பாதையில போனா நல்லா இருக்கும். ஒருவேளை அது நமக்கு புறப்படும் பொழுது வேணால் அது நலமாக இருக்கலாம். ஆனால் புறப்பட்டு அது முடிவதற்குள்ளே எகிப்தியன் வந்து நம்ம கூட என்ன செஞ்சிருவான்? சண்டை போடுவான், நம்ம பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவோம். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பின்மாறி போவதை நான் விரும்பவில்லை, நீங்கள் இடறி போவதை நான் விரும்பவில்லை. ஆமே, நீங்க போங்க, நான் உங்க கூட இருக்கிற பெரிய அற்புதங்களை நான் என்ன செய்வேன்? செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவன் ஒரு முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவு எடுத்துட்டார்னா, இந்த பாதையில போனா இவங்க மனம் அடிவாங்க, ஆனா அந்த பாதையில போனா நான் இவங்களுக்காக என்ன செய்யணும்? பெரிய காரியத்தை செய்யணும். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. இந்த பாதையில போனால் இஸ்ரவேலர்கள் மனம் அடிந்து போய் விடுவார்கள். ஆனால் அந்த பாதையில போனால் நான் இவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, தன் வல்லமை என்ன, தன்னுடைய மகத்துவம் என்ன என்பதை நம் தேவன் நன்றாக அறிந்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலருடைய வல்லமை எல்லாம் என்னன்னா ஒரு பார்டருக்கு மேல என்ன செய்யாது? தாண்டாது. தேவன் எப்படி அறிந்திருந்தார் என்றால், என்னால் இந்த அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நம் தேவன் நன்றாக அறிந்திருந்து டைரக்ஷனை திருப்பி விட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில, சபைகளில தேவன் சில நேரங்களில் பாதைகளை திருப்பி விடும் பொழுது நாம் அந்த பாதையில போவோமானால், அன்றைக்கு கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது போல, யோசபாத்தோடு கூட இருந்தது போல இன்னைக்கு நம்மோடு கூட அவர் இருந்து நமக்காக அவர் அற்புதங்களை செய்வதற்கு அவர் இறங்கி வருவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். அப்போ யோசபாத்து செஞ்ச காரியம் என்ன? தேவன் எனக்கு காண்பித்த பாதை என்ன? எங்கள் முற்பிதாக்கள் போன பாதையில தான் நான் போக விரும்புகிறேன். எங்கள் முற்பிதாக்கள் செஞ்ச காரியத்தை தான் நான் செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய விதத்திலே இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு செய்தது போல நாம் செய்ய வேண்டும். ஆமென். அவர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியாக நாம் போகும் பொழுது, அவரை தேடி நாம போகும் பொழுது நமக்கு ஒரு நஷ்டங்களும் சேதங்களும் வருவது இல்லை. ஆமென். முன்னால செங்கடல் இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, டைரக்ஷனை திருப்பி விடுவதற்கு முன்னாலே யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆமென். இது 2 கிலோமீட்டர் சுத்தி போகும், இது 10 கிலோமீட்டர் சுத்தி போகும். தேவனுக்கு தெரியுமா? தெரியும். ஆமென். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நடத்தி செல்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு யோசபாத் என்ன செய்தான்? அவன் என்ன செய்தான்? அவன் பாகால்களை தேடாமல், பாகால்களுக்கு போன காண்பிக்கிற பாதைகளிலே போகாமல் தேவன் தனக்கு காண்பித்த பாதைகளிலே ஓடுவதற்கு யோசபாத் முன் வந்தான். அவன் என்ன சொல்லுகிறான்? நல்ல கவனமா, தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களிலே நடந்த வழிகளில் என்ன செய்தானா? நடந்தான். ஆமென். நீங்களும் நானும் தகப்பன் முற்பிதாக்களை நடத்தினது பாதையில நாம் நடப்போமானால் நாம் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை. அர்த்தம் என்ன சொல்லப்படுது? 4வது வசனம், தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல். இஸ்ரவேலர்களுடைய செய்கை எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவரவர்கள் தன்னுடைய மனம் போன போக்கில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். மற்ற மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள், அல்லது மற்ற கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அல்லது மற்ற சபைகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் போகிற பாதையிலே நாம் போகாமல் தேவன் நமக்கு கொடுத்த வழிகளிலே நாம் போவோமானால் நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை. நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர்கள் அதை செய்யவில்லையா? அந்த குடும்பம் அதை செய்யவில்லையா? இவ்வளவு பெரிய ஒரு சீனியர் இதை அவர்கள் செய்யவில்லையா? எவ்வளவு பெரிய சபை, பேரும் புகழும் உள்ள சபை, இது அவர்கள் செய்ய
செய்யவில்லையா என்று சொல்லி அவர்களை பார்த்து அவர்கள் செய்கிறார்கள், நாங்கள் செய்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு அங்கீகாரமே கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள், அப்படித்தான் போகிறார்களே தவிர அவர்கள் தேவன் நமக்கு என்ன பாதையை கொடுத்தார், தேவன் நமக்கு என்ன கற்பனைகளை கொடுத்தார், தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், என்ன வார்த்தைகளை கொடுத்தார் என்று கவனிக்க ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தவறிவிட்டார்கள். நீங்களும் நானும் தேவன் கொடுத்த வார்த்தைகளை கவனிக்க தவறிவிடக் கூடாது. தேவன் கொடுத்த வார்த்தைகளை கவனித்து ஓட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லப்படுது பாருங்க, அவன் இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி என்ன செய்தான், நடந்தான். ஆமென். யோசுவா சொல்கிறார், நீங்க எப்படினாலும் இருங்கப்பா, நான் நீங்க வீட்டாரும் கர்த்தரையே செய்யுது. ஆமென். நீங்க எப்படினாலும் இருங்க, நான் சொல்லி பார்த்துட்டேன், நான் இப்படிதான் பண்ணணும், இதை தேவன் இதை விரும்புகிறாரு, இதுதான் தேவனுடைய விருப்பம்னு சொல்லி நான் உங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை எடுத்து சொல்லிட்டேன். ஆனா நீங்க கேட்கிற மாதிரி இல்லை. ஆனா நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நானும் என் வீட்டாரை எப்படி இருப்போம்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக பயந்துதான் வாழ்வோம், அவருடைய கற்பனைகளின்படிதான் வாழ்வோம். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகம் எப்படி வாழுகிறது, உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை அல்ல, தேவன் நமக்கு காண்பிக்கிற பாதையில ஓடி அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவராக இருப்போமானால், எப்படி யோசபாத்தினுடைய ராஜ்யத்தை தேவன் திடப்படுத்தினாரோ கர்த்தர் நம் கைகளையும் தேவன் திடப்படுத்தி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகம் எப்படி ஓடுகிறது, அவர்கள் எப்படி செய்கிறார்கள், அந்த குடும்பம் எப்படி செய்கிறது என்பது நமக்கு முக்கியம் அல்ல. நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய, முன்னோடியாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனமே, ஒரு 10 கோத்திரமே அங்க எப்படி இருக்குன்னு சொன்னா தப்பா போய்கிட்டு இருக்கு. ஆனா பெரும்பான்மையான கூட்டம் தப்பா போகுது. நம்ம பொதுவா என்ன நினைப்போம், பெரும்பான்மையான மக்கள் எதை ஃபாலோ பண்றாங்களோ அதை தான் நாம ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம், அப்படிதானே? ஆனா யோசபாத் அதுல கொஞ்சம் விதிவிலக்கா இருந்தான். நீங்க பெரும்பான்மையா இருந்தாலும் சரி, நீங்க சிறுபான்மையா இருந்தாலும் சரி, நீங்க பெரும்பான்மையா இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய வழியை பின்பற்றலையா, நான் பின்பற்ற மாட்டேன். நீங்க சிறுபான்மையா இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய வழியை பின்பற்றலையா, நான் பின்பற்ற மாட்டேன். எனக்கு கொடுத்த காரியங்கள் என்னவென்று சொன்னார், எங்கள் முற்பிதாக்களின் தேவன் ஆமென் எங்களுக்கு என்ன காரியங்களை கொடுத்தாரோ, என்ன கற்பனைகளை கொடுத்தாரோ அதன்படி மாத்திரம் நான் என்ன செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அன்பானவர்களை, மற்றவர்களை பார்த்து நாம் இடறி போகாமல், மற்றவர்களை பார்த்து நாம் பின்மாற்றத்துக்குள் போகாமல், மற்றவர்களை பார்த்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை மறந்து போகாமல், நாம் தேவனை பார்த்து நடப்போமானால் யோசபாத்துடைய ராஜ்யத்தை தேவன் திடப்படுத்தினது போல கர்த்தர் நம் கைகளையும், நம் குடும்பங்களையும், நம்முடைய எதிர்காலங்களையும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களையும் தேவன் திடப்படுத்தி நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென், திடப்படுத்தி நடத்துவார். அடுத்து வேகமாக ஒரு காரியத்தை நம்ம வேகமாக பார்க்கலாம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 17, 6, 7, 10 வாசிப்போம். கர்த்தருடைய வழிகளில் ஆமென், நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருடைய வழிகளில் யோசபாத்துடைய இருதயம் என்ன செஞ்சான்? உற்சாகமா இருந்தானா? ஐயா, பெரும்பான்மையான மக்கள் வேறு விதமாக இருக்கிறாங்க. நம்மளாம் என்ன சொல்லுவோம், அவங்க அப்படி இருக்கிறாங்களே. ஆமென், சோதர பொதுவா காரியங்கள் மக்களுடைய மனதில் இருக்கக்கூடியது என்னன்னா, எத்தனை பேர் நீங்க சர்ச்சைக்கு வராங்க, எத்தனை குடும்பங்கள் வருது, நம்ம அவங்கள பார்த்து என்ன செய்யறோம், சோர்ந்து போகிறோம். ஆனா பெரும்பான்மையான மக்கள் இங்க தப்பான வழியில போறாங்க. ஆனா யோசபாத்து, நீங்க எப்படினாலும் போயிட்டு போங்க, ஆனா நான் கர்த்தருடைய வழிகளில நடப்பேன். அப்படி நடக்கும் பொழுது அந்த வழியில யோசபாத் எப்படி இருக்கிறாரா? உற்சாகமாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ யார் வரணுங்கிறது நமக்கு முக்கியம் அல்ல. நான் தேவனுடைய காரியத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும்? உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். ஆராதிப்பதிலே உற்சாகம், ஜெபம் பண்ணுவதிலே உற்சாகம், ஊழியம் செய்வதிலே உற்சாகம், தேவனுக்காக கொடுப்பதிலே உற்சாகம், தேவனுக்காக அர்ப்பணிப்போடு கூட வாழ்வதிலே உற்சாகம், எல்லா காரியத்திலே நாம் உற்சாக மனதோடு கூட காரியங்களை நாம் செயல்படுத்துவோமானால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்றார்? கர்த்தருடைய வழியில் அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அடுத்து பாருங்க, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு என்ன செஞ்சான்? அகற்றினான். ஆமென். பெரும்பான்மை ஒரு பக்கம் போய் கொண்டு
அகற்றி போட்டார். ஆமென். தேவனையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய காரியங்கள், அது சின்ன காரியமாக, ஒரு சின்ன பொருளாக இருக்கலாம், அது ஒரு சின்ன ஒரு நேரத்தை திருடக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், அது ஸ்மால் சைஸாக இருந்தாலும் சரி, அது பிக் சைஸாக இருந்தாலும் சரி, எந்தெந்த காரியம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதோ அது எல்லாவற்றையும் அகற்றி போட வேண்டும். யோசாபாத் இந்த காரியத்துல ரொம்ப கவனம் உள்ளவனாக இருந்தான். நாமே அப்போ வாக்குத்தத்தம் எப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும், வாக்குத்தத்தத்தின் தேவன் எப்போ நம்ம கூட இருப்பார், நம்முடைய கைகளை எப்போ திடப்படுத்துவார் என்று சொன்னால், ஆமென், தேவனுடைய வழியிலே நடக்கும் பொழுது, ஆமென், சோதரம், அவரை விட்டு பிரிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும் பொழுது தேவன் நம்முடைய கைகளை திடப்படுத்தி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதிலே 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார். 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். 9, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோசபாத்துடைய ராஜ்யபாரத்தை தேவன் திடப்படுத்தினதனுடைய ரகசியம் என்ன பாருங்க. தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள் முதலாவது அவன் என்ன செஞ்சான், அப்புறப்படுத்தினான். இரண்டாவது யோசபாத் ஒரு காரியம் பண்ணுகிறான், ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீம் என்ன செஞ்சாங்கன்னா சுற்றி திரிந்தார்கள். ஆமென், சுற்றி திரிந்தாங்க. அவங்க கையில பைபிள் எடுத்து டோர் பை டோராக போய் இதுதான் கர்த்தருடைய வசனம், இதுதான் தேவனுடைய சத்தியம், இதுதான் கற்பனை, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனல் இவாஞ்சலிசம், அது பர்சனலாக ஒவ்வொரு தனி மனிதனோடு கூட என்ன செய்தார்கள், பேசுவதற்கு யோசபாத் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணினான். ஆமா, நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, அப்போ ஒவ்வொரு ஜனங்களோடு கூட பேசுகிறான். நம்ம தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள் உள்ள வராமல் இருக்க வேண்டுமானால் வேதத்தினுடைய காரியங்களுடைய இருதயத்திற்குள் போக வேண்டும், ஒரு தனி மனிதனுக்குள்ளே போக வேண்டும், ஒரு குடும்பத்துக்குள்ளே போக வேண்டும், பிள்ளைகளுக்குள்ளே போக வேண்டும். இதை செய்வதற்கு யோசபாத் என்ன செஞ்சான் என்றால், ஒரு குழுவை அமைத்து அந்த குழு செயல்படுவதற்கு அவன் முழுவதுமாக ஊக்குவித்து அதற்கென்று எல்லா எஃபர்ட்டையும் அவன் எடுத்து செய்தான். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்மையும் தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்களை அகற்றுவது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்குள் நிலையாக நிலைத்திருக்க வேண்டுமானால் நல்ல கவனமாக கேளுங்க, தேவனுடைய உபதேசங்களினாலும் தேவனுடைய வார்த்தைகளினாலும் சத்தியத்தினாலும் நாம அனுதினமும் நம்மிலும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் சோதரம் வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அது அலைந்து திரிந்து உபதேசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். பாருங்க, 10வது வசனம், இவங்க இப்படி செஞ்சது நிமித்தால் ஒரு வந்தருக்கு கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததனால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். கர்த்தரால் வந்த பயங்கரம் சொல்லப்படுகிறது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்குன்னா, தேவனை குறிச்ச ஒரு பயம் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளுக்கு வந்ததுனால யோசபாத்தோடு கூட யாரும் என்ன செய்யல, யுத்தம் பண்ண போகல. அப்ப நம்மை குறித்த ஒரு பயம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற ஒரு பயம் என்ன உண்டாகும்னா, எதிரிகளுக்கு தேவன் என்ன செய்கிறாரா, உண்டு பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா போங்க. ஆதி அப்போஸ்தலர்களோடு கூட கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்டு ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்களாம். அப்போஸ்தலர்களோடு கூட பேசுறதுக்கே பயந்தாங்களாம். ஏன்னா தேவன் அப்போஸ்தலர்களோடு கூட இருந்தார். ஆமென், அப்போஸ்தலர்களோடு கூட இருந்தார். இன்னைக்கு தேவன் நம்ம கூட இருக்க வேண்டும். அப்ப பயம் ஒரு தனி மனிதனை கண்டு பயம் வருவதில்லை. பயம் யாரால் வருகிறது என்றால் தேவனால் வருகிற பயம். ஆமென். அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனிதனை தொட்டால் கர்த்தர் வருவாங்க, இந்த மனிதனை தொட்டால் தேவன் அவர்களுக்காக செயல்படுவார் என்கிற பயம் வந்தா யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆமென். கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், ஆவேசம் இருக்கலாம். ஆனா என்ன யோசிப்பாங்கன்னா, இவனை தொட்டா யார் வருவா, அவங்க வருவாங்க. யார் வருவா, நம்முடைய தேவன் வருவாரு. அப்போ ஒரு விதமான பயத்தை சத்துருக்களுக்கு, எதிரிகளுக்கு தேவன் என்ன பண்ணினாரா, உண்டு பண்ணினார். உண்டு பண்ணி தேவன் யோசபாத்துடைய ராஜ்யத்தை என்ன பண்ணினார் என்றால் திடப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் திடமுள்ளதாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை திடமுள்ளதாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை திடமுள்ளதாக இருக்க வேண்டும். அவருடைய தொழில் திடமுள்ளதாக இருக்க வேண்டும். வருமானங்கள் நிலையான ஒரு திடமுள்ளதாக இருக்க வேண்டும்.
கைகளை திடப்படுத்துவார், நம்முடைய வருமானத்தை திடப்படுத்துவார், நம்முடைய ஆரோக்கியத்தை திடப்படுத்துவார், நம்முடைய எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையை திடப்படுத்துவார். குழப்பம் இல்லாமல் சந்தோஷமான நிலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருப்போம். ஆமென். அப்ப நம்ம திடனற்றவர்களாய் போக மாட்டோம், குழம்பினவர்களாய் போக மாட்டோம். எப்பொழுதும் நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாய் இருப்போம். அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அவர் எப்பொழுதும் குழப்பம் இல்லாமல் தைரியமாய் இருந்து செயல்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பிதா வகுத்து கொடுத்த பாதையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? போய்கிட்டே இருந்தார். ஆமென். நான் சுயமா ஒன்றும் செய்யல, என் பிதா எனக்கு உபதேசம் பண்ணினவைகள், என் பிதா எனக்கு பேச சொன்னவைகள், என் பிதா எனக்கு கற்பித்தவைகள், எனக்கு கற்பனைகளை கொடுத்தவைகள், அதைத்தான் நான் செய்கிறேன். அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு? சாகர வரைக்கும் அவர் தைரியமா போனார். அவர் சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. ஆமென். எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். பிதாவை பார்த்து சொல்றாரு, பாருங்க, சாகர கடைசி நேரம், அடுத்த நேரத்துல மரணம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஆனா அவருக்கு இருந்த கான்பிடன்ட் என்ன? என் பிதா எனக்கு சொன்ன காரியங்களை நான் முடித்து விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை முடித்தபடினால் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வானத்தில் ஆனாலும் சரி, பூமியில் ஆனாலும் சரி, சகல வஸ்துக்களில் ஆனாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரம் செலுத்துகிற வல்லமை என்ன நாமத்துக்கு உண்டானது? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு உண்டானது. ஆமென். அல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் சொன்னா, திடமுள்ள ராஜ்யம். இப்ப நம்ம யாருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் 1000 வருட அரசாட்சியின் ராஜ்யத்துக்குள்ள போகிறோம். அப்ப அந்த ராஜ்யத்தை பிதாவானவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? திடப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யார் யார் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகளிலே போகிறார்களோ, யார் யார் தேவனை விட்டு பெறுகிற காரியங்களை எடுத்து போடுகிறார்களோ, யார் யார் ஸ்தோத்திரம் அந்த காரியங்கள் தேவனை விட்டு பிரியாமல் இன்னும் தேவனுக்குள்ளே உறுதியாக இருப்பதற்கு தேவ வார்த்தையினால் வாக்குத்தத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறார்களோ, நல்ல கவனமா கேளுங்க. தேவன் என்ன பண்ணுவாராம்? அவர்களோடு கூட இருப்பார். ஆமென். அவர்களுடைய ராஜ்யத்தை திடப்படுத்துவார். ஆமென். அவர்கள் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். குமாரனும் அசைக்கப்பட மாட்டார், குமாரனுடைய வழிகளிலே வருகிறவர்களும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். சோதரர் குமாரனுடைய ராஜ்யமும் திடமுள்ளவைகளாக காணப்படும். அவரை நம்பி அவரோடு கூட சேர்ந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய சபையும் எப்படி இருக்கும்? திடமுள்ளவைகளாக காணப்படும். ஆமென். ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை. அப்ப இன்னைக்கு நாம சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். அன்னைக்கு அவருடைய யோசபாத்துடைய ராஜ்யத்தை திடப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துனது போல நீர் எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிசினஸ், எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்ப வாழ்க்கையை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள திடப்படுத்துங்கப்பா. ஆமென். அசையாத ஒரு நிலை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு உறுதியுள்ள நிலை எங்களுக்கு தாங்க. அன்னைக்கு யோசபாத்துக்கு அதை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, இன்னைக்கு எங்களுக்கும் அதை ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் எழுத